இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் பலவிதமான காரியங்கள் அவர்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். என்னுடைய வருங்காலம் வரப்போகிற வருஷத்தில் எப்படி இருக்கும்? என்னுடைய திட்டங்கள் வருகிற வருஷத்தில் செம்மையான முறையில் நடக்குமா? இப்படியாக பலவிதமான குழப்பங்கள் அவருடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னுடைய காரியத்தை என் கையில் கொடுத்துரு. வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய காரியத்தை நாம சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் வரப்போகிற வருஷத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு தகப்பனுடைய கரத்தை ஒரு சிறு குழந்தை பிடித்து கொண்டு பயமில்லாமல் நடக்கும். அந்த தகப்பனும் அந்த குழந்தைய செம்மையான பாதையில வழி நடத்துவான். அதே போலதான் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய யோசனைகள், வரப்போகிற வருஷத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். நெகேமியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்க ஆயத்தமாகிறான். அவன் கட்டி முடிக்க தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் காரியத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறான். கண்ணீரோடு ஜெபத்தோடு ஒப்புவிக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? ராஜாவின் கண்களில், ஊழியக்காரர்களுடைய கண்களில், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களில் அவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கிறது. எதிரிகளுடைய கைகள் தாழ்த்தப்படுகிறது. அவன் அந்த காரியத்தை ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு போயிடறான். இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பொறுப்படுத்திக் கொண்டு வரப்போகிற வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். காட் பிளஸ்.